இட்ஸ் ஃப்ரைடே டே 12ஓட மினி விளாக் பார்க்கலாமா. அம்மா மார்னிங்கே எஞ்சி வாசலிச்சு கொல்லப்பட்டாங்க. இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு நிறைய பேர் இருப்பீங்க. எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் இல்லை. இதுதான் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கட்டிட்டு போன சாரீ, அம்மா கட்டிட்டு போன சாரீ. இதுதான் ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ, டிஃபன் வீடியோ எதுவுமே எடுக்கல. நேரம் ஆயிடுச்சு, நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்கூலில் எந்த வீடியோவுமே எடுக்கலை. ஏன்னா காலைல பஞ்ச் வச்சதுக்கப்புறமே ஃபோனை சப்மிட் பண்ணிடுவோம். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் டே தான் முடிஞ்சிச்சுல, அதனால். அதுக்கப்புறமே ஈவினிங் பார்த்தேன், அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கு, பாப்பா வயலூர் கோயில் போயிட்டு வரலாமா அப்படின்னாங்க. ஏம்மா திடீர்னு அப்படிங்கிறேன். இல்லை போகணுன்னு மனசில் தோணுச்சு அப்படின்னாங்க. சரி வாங்கம்மா போகலான்னு சொல்லிவிட்டு நான் தம்பி அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரிங்கம்மா நீங்கள் கூட்டிகிட்டு முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன், ஸ்கூல் லேட்டாக தான் விடும். சரி ஓகே பாப்பான்னு சொல்லிவிட்டு அம்மாவும் தம்பியும் முன்னாடி பஸ்ஸில் போயிட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அம்மா பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால் அம்மாவும் தம்பியும் ரிட்டன் வந்துட்டாங்க. எனக்கு அது தெரியாமையே நான் வேறு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அம்மா, பாப்பா நாங்கள் போகலை அப்படின்றாங்க. சரி நீ போனதை ஏன் பாதியிலே வர சொல்லிட்டுன்னு சொல்லிவிட்டு நான் கோயிலுக்கு போனேன். போகிற வழியிலே அழகாக மயில் அந்த கோபுரத்துக்கு நேராக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போகல, அர்ச்சனை தட்டு, அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு தேங்காய் வாழைப்பழம் எல்லாத்தையுமே சாமிக்கு இது பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா துணி யாருமே மடிக்கலை. நான் தான் மடிக்கணும்னு இருந்திருக்கோம் போல். அதையும் மடித்து வச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிடணுன்னு சொல்லிவிட்டு பூவெல்லாம் கட் பண்ணி சாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றி ஊதுபத்திலாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி வயலூர் கோயில் போனது அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, எங்களுக்கெலாம் அது கொடுத்து வைக்கல, உனக்கு கொடுத்து வச்சுருக்க பாரு அப்படின்னு. எனக்கு ஏதோ முருகரையே என்னை கூப்பிட்ட மாதிரி நான் பாட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பட்டையை போட்டுட்டு நைட் டின்னருக்கு தோசையும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கிட்டு தூங்க போயாச்சு. நாளைக்கு சாட்டர்டே எனக்கு ஸ்கூல் லீவு, ஜாலின்ட்டு தூங்க போயிட்டேன். இப்படி தான் என்னோடய டே போச்சு. நல்லா பிளஸ்டு ஃபீலிங்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்